வாங்கப்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது ரெயின் லில்லி. இது எப்படி பூத்திருக்குன்னு பாருங்கள். மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே எவ்வளோ பூக்கள் பூத்திருக்குன்னு பாருங்கள். இதை நான் செடி மட்டும் வளர்ந்துருந்தது ஃபஸ்ட்டு. நான் எல்லாத்தையும் அடியோடு கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் துளிர் வந்து எல்லாமே பூக்களாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பூக்கள்! மழை பெஞ்ச உடனே எல்லாமே பூக்களாகவே வந்துடுச்சு. எவ்வளோ பூக்கள் பூத்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வாங்கி நடுங்க. உங்கள் வீட்டில் வைங்க. உங்கள் தோட்டத்தில் நல்லாவே பூக்கள் வரும். இந்த மழை சீசனில் நிறைய பூக்களை பார்க்கலாம் தோட்டத்தில். அதில் எவ்வளோ தேனீக்கள் வேறு மேயுது தெரியுமா? இந்த பூக்கும் தேனீக்கள் அவ்வளோ வருது. சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, நான் வாங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. நர்சரியில் வாங்கும்போது எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுத்துட்டாங்க, கலர் மாற்றி வைக்க முடியல அப்படின்னு. இப்போ எல்லாமே பூக்களோடு இருக்குது. இதை எப்படி நான் மனசு வரல, பிரித்து எடுக்கிறதுக்கு கொட்டி தான் இதை எடுத்து எல்லாத்தையும் பிரிக்கணும். பிரித்தாதான் வேறு ஜாடியில் நடலாம். இதை எப்படி நடுறதுன்னு தெரியல. இன்றைக்கி தான் இவ்வளோ பூக்களை நான் பார்க்குறேன். இதில் எவ்வளோ பூக்கள் பூத்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல, அந்த நர்சரியில் கேட்டு பாருங்கள். இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினது தான். இதை நம்ம கேட்டுமாக்க நம்ம வேறு ஏதாவது செடி வாங்கினோமா கொரியர் காசுலாம் வராது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் போட்டு அனுப்பிடுவாங்க. எவ்வளோ செடிகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எப்படி பூக்கள் பூத்திருக்கணும் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வாங்கி உங்கள் தோட்டத்துலேயும் வச்சு அழகுபடுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை கலரும் இருக்குது இதில். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது மட்டும் நான் விதை போட்டு வந்தது. இது மட்டும் விதையில் இதிலே இருந்த விதை போட்டான்ல, அது கத்தையாக முளைச்சி அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பிடுங்கி தான் வேறு இடத்துல நடணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த செடி வாங்கலாம், ரெயின் லில்லி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள். அந்த நர்சரியில் கேட்டு பார்க்கட்டும். அது கிருஷ்ணகிரியில் இருக்குது. க்ரீன் லைன் நர்சரி பேர். செக் பண்ணி பாருங்கள். நான் வச்சுருக்கிற செடிகள் எல்லாமே அவர்கிட்ட வாங்கினது தான். எல்லா நம்ம ரோஜா செடியே, நம்ம இங்கிலீஷ் ரோஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. விலையும் கம்மியாக தான் இருக்கும். பார்த்து வாங்கிக்கலாம். வேணும்னா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி கேட்டு வாங்கி நட்டு உங்கள் வீட்டிலையும் அழகுபடுத்துங்க. தோட்டத்தை அழகுபடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச ரோஜாக்களை வாங்கி நீங்களும் வளங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.